கர்த்தர் என்ன பார்க்குறாருன்ற எண்ணம் தானியேலுக்கு இருந்தது. ஒரு நாள் தானே வருஷத்துல குடிச்சிட்டு போலான்னு குடிச்சிட்டு போயிருக்கலாம். அவனுக்கு தெரியும், நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ ஒண்ணு செஞ்சா கூட, அது உன் சரீரத்த தீட்டாய் மாத்திடும். அப்ப பரிசுத்தம் இல்லாம போயிடும். வசனம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ எப்போ ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்கு எதிரா செய்றியோ, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எழுந்து வெளில போயிடுவாரு. சொல்லிட்டுலாம் போக மாட்டாரு. நீ செய்யறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவாரு. செய்யாத, செய்யாத, இதை பண்ணாத, இங்க போகாத. நீ செஞ்சிட்டனா சைலண்டா எழுந்து வெளில போயிடுவாரு. இவன் இருதயத்துல தீர்மானம் பண்றான், நான் இதை செய்ய மாட்டேன். ராஜா குடிக்கிற அந்த பானத்தை நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா என் சரீரம் தீட்டாயிடும். அதை தலைவனிடத்துலையும் போய் சொல்றான். இந்த தானியேல் உலக காரியம் தனக்குள்ள வராதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணி அதை வெளியிலையும் சொல்றான். நம்ம ஆளுங்க ஏன் தெரியுமா நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க? நோ சொல்ல தெரியல யாருக்குமே. தப்புன்னு தெரியுது, இங்க போகக்கூடாதுன்னு தெரியுது, அவன் கோச்சிப்பான்ல, அவன் ஏன்னா தப்பா நம்மளை நினைச்சுப்பான்ல. ஹலோ, அவன் நினைக்கிறத பத்தி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு போனே விக்கிரகமாயிடுச்சு. போனை தூக்கி போட முடியல நம்மளால. நான் சொல்றேன், உலகத்தின் காரியம், உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் லவ் பண்றானா நீ பண்ணக்கூடாது. ஹலோ, அது ஒரு தீட்டு உனக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் எப்படி இருப்பாரு? நிறைய பேருக்கு வேலையே விக்கிரகமா மாறிடுச்சு. வேலைக்கு எல்லா காரியத்தையும் கொடுக்குறாங்க, எல்லா வேலைக்காக எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேலை வேணும், உங்களுக்கு சம்பளம் வேணும், காசு எல்லாத்துக்குமே முக்கியம் தான். நான் சொல்றேன், அதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியம். அப்படியே இதே தானியேல்ல 6வது அதிகாரம் கடைசி வசனம் 28வது வசனம். தன்னை உலகத்தின் காரியங்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொண்ட தானியேலுக்கு நடந்த சம்பவத்தை இங்க பாருங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, இங்க கவனிங்க, இந்த ஆட்சிக்கு 5 வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரிகள்லாம் நியமிச்சிருவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தா அவங்க ஆளுங்களாவே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் முடிஞ்ச அடுத்த ஆள் வந்தா இவங்க எல்லாரும் தூக்கிடுவாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்மளை தூக்கிடுவாங்கப்பா. இவன் பாருங்க, 2 ராஜாவின் காலத்திலையும் அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாத்தினார். ஏன்னா உலக காரியங்கள் எனக்குள்ள வந்துடக்கூடாதுன்றத தானியேல் தீர்மானமா இருந்தான். நான் சொல்றேன், யார் அவருடைய ஜனமா இருப்பாங்கன்னா, எவனோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட பண்ற மாதிரி நீ பண்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. அவனுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும். நீ காட்டின ஞானசானம் எடுத்ததுனால, கையில பைபிள் வச்சதுனால, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரதுனால நீ அவர் ஜனமா மாறிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நீ நனைஞ்ச பாவியா இருக்கிற, அவன் காஞ்ச பாவியா இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன அர்த்தம்? அவன் ஞானசானம் எடுக்காம பாவம் செய்யறான், நீ ஞானசானம் எடுத்துட்டே பாவம் பண்ற. ஹலோ, நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் நம்ம கணக்கு கேட்க வந்துகிட்டே இருக்கிறாரு. உலக காரியங்கள் உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க.